ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்றைக்கு நீங்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? பல வேளைகளில் நம்மால் மன மகிழ்ச்சியாய் இருக்க முடிவதில்லை. காரணம், யாராவது ஒருவர் நம் மனதை காயப்படுத்தி விடுகிறார்கள். நம்முடைய மனசு வேதனை அடைகிறது. இப்பொழுது மனதளவில் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் மன மகிழ்ச்சியை தருவார். சங்கீதம் 37:4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் மகிழக்கூடிய ஒரே இடம் கர்த்தருடைய திரு சமூகம். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அருளி செய்கிறார். மனிதர்களால் நமக்கு மன மகிழ்ச்சியை தர முடியாது. அவர்கள் நம்முடைய இருதயத்தை உடைக்கத்தான் செய்வார்கள். அவர்களால் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி தர முடியாது. எந்த மனுஷனும் மாயையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 105:3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயாகில், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மன மகிழ்ச்சியை மனிதர்களிடத்தில் தேடாதீர்கள், கர்த்தரிடத்தில் தேடுங்கள். கர்த்தரை தேடும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து கழிகிறோம். உங்கள் இருதயத்தின் வேதனைகள், பாரங்கள், கவலைகள் நீங்கும். உங்கள் மனதில் மகிழ்ச்சி குடிகொள்ளும். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீதின் வாழ்க்கையில் தாவீது யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரம் யுத்தத்திற்கு போகாமல் படைத்தளபதி யோவாபையும் மற்றும் எல்லாரையும் அனுப்பிவிட்டு அவனோ எருசலேமில் இருந்து விடுகிறான். அவன் எருசலேமில் இருந்து கொண்டு கடமையில் இருந்து தவறியதினாலே பத்சேபாள் விஷயத்தில் விழுந்து போகிறான், பாவம் செய்கிறான், மன மகிழ்ச்சியை இழக்கிறான். சங்கீதம் 51:8ஆம் வசனத்தில் தாவீது ராஜா, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும் என்று ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தரும் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை ரட்சிக்கிறார். தாவீது இழந்து போன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மறுபடியும் பெறுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதனால் யாரால் மனமகிழ்ச்சியை இழந்திருக்கிறீர்கள்? தாவீதை போல கடமையிலிருந்து தவறிவிட்டீர்களோ? கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உண்மையாய் தாவீதை போல கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மனமகிழ்ச்சி அது ஒரு நல்ல மருந்து. அந்த மன மகிழ்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்தருளுவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை துக்கத்தோடு வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் தந்தருளுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தாவீதின் படைத்தளபதி யார்? ஏ யோசுவா, பி யோவாப், சி யோசியா, டி யோனத்தான். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே என தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.